தொடர்ந்து என்னுடைய வலைவலியை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குற என்னுடைய அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விஷயத்துக்குள்ள போவோம். மாண்புமிகு தமிழக முதல்வர், உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஒரு பக்கம் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்லி பயங்கரமான விளம்பரம். இன்னொரு பக்கம் தமிழகத்தின் சிறந்த முதல்வர், இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி முதல்வர் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் விளம்பரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றீங்க, எதுக்குமே ஆட்சி செய்யறதுக்கு லாய்க்கு இல்லாத முதல்வர், இவர் ஒரு நல்ல குடும்பத் தலைவர், இவருக்கு ஆட்சிக்கு லாய்க்கு இல்லை, ஆட்சி செய்யறது தகுதியற்றவன்றார். இன்னொரு பக்கம் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் பழனிசாமி ஐயா அவர்கள் எண்ணத்தை கழிச்சுட்டாருன்றாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் காட்டாட்சி தர்பார், காட்டாட்சி என்று சொல்கிறார். இப்படி மிக மோசமாக ஒரு தமிழக முதல்வரை இதுவரைக்கும் இந்த மாதிரி அது கண்ணாப்பண்ணான்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூடியூப் முதல்வர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அந்த என்ன சொல்லுவாங்க, சினிமாவுக்கு போஸ் கொடுக்குற முதல்வர், போட்டோவுக்கு போஸ் கொடுக்குற முதல்வர். இது வரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு முதல்வரையும் இவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணலை. என்னையை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஆதரிக்கவும் இல்லை, உங்களை நான் வெறுக்கவும் இல்லை. அதே சமயத்தில் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, இந்த தமிழகத்தில் எது நடந்தாலும் உலகம் பூரா இருக்க தமிழர்கள் பார்ப்பாங்க. தயவு செய்து உங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்க, உங்களுடைய அந்த குணாதிசயங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதை நான் ஏன் கேட்குறேன்னு சொன்னால், இது உங்களுக்கு வருமா வராதா தெரியாது. ஆனால் இது வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா தலைவருங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட ஒரு மறுப்பு கூட வரல. அதனால நீங்க ஆமோதிக்கிறீங்க அப்படிங்கிறதா நான் என்ன மாதிரி ஆளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது வரைக்கும் சொன்ன எதுக்குனாலும் ஒரு விஷயத்துக்குனாலும் நீங்க கண்டனமோ எதிர்ப்போ தலைவர், நீங்க ஒரு முதல்வர் என்ற முறையில நீங்க இல்லாட்டி கூட உங்க சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக எத்தனையோ உங்கள் சம்பந்தப்பட்ட ஊடகங்கள் இருக்கு, தொலைக்காட்சிகள் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. அதன் மூலமாகனாலும் நீங்க எதுவுமே செய்யல. பேசா எது எவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போட்ட விடு, நம்ம பாட்டுக்கு நம்ம செய்யறத செய்வோங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என்னை போன்ற இந்த மக்கள் மீதும் இந்த மாநிலத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி, இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் உலகவாழ் தமிழர்கள் மத்தியில் இத்தனை அசிங்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து இது என்ன உண்மை, உங்களால உடல் சரியில்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது. தயவு செய்து ஆட்சி அதிகாரம் இது யார் எனக்கு கொடுத்தா நான் வேணான்னு சொல்லுவேன்னா, யாரும் வேணான்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு போதை. தயவு செய்து உங்களால முடியலன்னா ஓய்வு இருங்க. எல்லாருமே சொல்றாங்க, தமிழகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் முதல்வருக்கு தெரியல, காவல்துறை தான் ஆட்சி செய்கிறது, அரசு ஊழியர்கள் தான் ஆட்சி செய்கின்றார்கள், நீதிமன்றங்கள் தான் முழுக்க இதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, இப்படியெல்லாம் பல விதமா சொல்றாங்க. ஒரு விஷயத்துக்கு கூட நீங்க செய்யல. இதையெல்லாம் தாண்டி தமிழகத்திலே அன்றாடம் நடக்கின்ற கொலை கொள்ளை சம்பவங்கள், பாலியல் புகார்கள், இதையெல்லாம் வரம்பி மீறி போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வரல, வரம்பி மீறி போயிட்டு இருக்கு. இது என்னன்னு எங்க போய் நிற்கும்னு தெரியல. ஒருவேளை தங்களுக்கு தெரிந்த திமுகனா இப்படிதான், பேசினா அடி உழுகும், பேசினா வெட்டுவோம், கேட்டா அந்த நிலை அப்படியே வச்சிருக்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. இந்த சமுதாய காரணம் கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, அதுவும் தங்களுக்கு மெய்காப்பாளராக இருந்தவர், காணொளி பேசிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்திலே கொலை செய்யப்படுகின்றார். இது எந்த அளவுக்கு மிக மோசமான வன்மையான ஒரு பிரச்சனை. இது சம்பந்தமா இந்நேரம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எதுவுமே செய்யலைன்னு சொன்னா அப்போ உங்களை என்னன்னு சொல்றது? இது புரியல. தயவு செய்து நீங்க நல்ல முதல்வராக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாக்களித்த மக்களுக்கு மரியாதையும் அந்த வாக்களித்த உரிமையும் நிலைநாட்டப்படணும்னு சொன்னா நல்ல ஆட்சி செய்யுங்க. இல்லைன்னு சொன்னா தயவு செய்து நீங்க ஓய்வு பெற்றிருக்கேன்னு சொல்லி உங்களை அன்போட கேட்டுக்கிறேன்.